அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா வெக்டர் கால்குலஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7 புக்லெட் 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இன்க்ளூடிங் டெஸ்ட் பை சீரியஸ். ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் வந்துடும். இந்த 7 புக்லெட்ஸில் என்ன சார் கொடுத்துருப்பீங்க? 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ஒரு ஃபார்முலா புக்லெட் வந்துடும். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த புக்லெட்ஸ் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஃபார்ம்லாம் டக்குன்னு ரீகால் பண்ணுறதுக்கும், ஒரு சாப்டர் வந்து கம்ப்ளீட் ரீகால் பண்ணுறதுக்கும் ஒரு பயங்கர லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும் அது. எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு சாப்டர் இருக்குது, அந்த சாப்டரில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் கோத்ரூ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த யூனிட் அழகாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு சாப்டருமே நீட்டாக ஃபார்முலா புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி படிங்க. ஃபார்முலா வித் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் புக்லெட். ஆல்ரெடி நான் யூடியூப்பில் நிறைய ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பை சீரிஸ் ஃப்ரீயாக வந்து இது வரைக்கும் பாருங்கள். இந்த புக்லெட்ஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இந்த கலெக்ஷன் தான் உங்களுக்கு கொரியர் வரும். ஓகே. ஸோ இந்த கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன், யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். இது வந்து சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ண கொஷின் கலெக்ஷனு. இது சாப்டர் வைஸ் கொஷின் கலெக்ஷனுக்கான டெஸ்ட் சீரிஸ். இந்த 2 புக்லெட் மொத்தம் இது வரைக்கும் 3 புக்லெட் வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அதோ பாருங்களேன், ஒன் பை ஒன்னா சொல்கிறேன். இந்த கலெக்ஷன் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். இது வந்து சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ண கொஷின் புக்லெட். சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ண கொஷினை டெஸ்ட் அடி பார்க்கறதுக்கு இந்த 2 புக்லெட் வந்து. அடுத்து இதாங்க ஃபார்முலா புக்லெட், 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். இது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ், எவ்ரி வீக் சண்டே போகிறல அந்த டெஸ்ட் சீரியஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு வரேன் பாருங்க, அந்த கலெக்ஷன் ஆஃப் புக்லெட்ஸ். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் இந்த டோட்டல் புக்லெட்ஸில் கவர் பண்ணிடுவோம். 10 சாப்டருக்கான கொஷின்ஸ் இருக்கும். ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் இதுதான். ஓகே. ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்கிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் கொடுத்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய கலெக்ஷன்ஸ் வந்து யூடியூப்ல இருக்கும், அதை போய் பிளேலிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோட லிங்க்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனாக போட்டு விடுறேன். ஓகே. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் கால்குலஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கே, அப்போது டெல் டாட் ஏ வெக்டர் நான் சொல்லி கேட்குறாங்க. டெல் டாட் ஏ டைவர்ஜென்ட் ஆஃப் ஏ. ஓகே. ஸோ டைரெக்டாக டெல் டாட் எப்படிங்க, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் இது, டோ பை டோ ஒய் ஆஃப் ஜே காம்பனண்ட்டு, டோ பை டோ இசட் ஆஃப் இசட் காம்பனண்ட். டைரெக்டாக டாட் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இங்கே டெல்ன்றது என்னன்னா டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். இதுதான் டெல் ஆப்ஷன். ஸோ இப்போ டெல் டாட் ஏனா டாட் ப்ராடக்ட் அந்தந்த வெக்டார்ஸ் கூட நீங்கள் டைரக்டாக காம்பனண்ட் வைஸ் டாட் ப்ராடக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் 1, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஒய் 1 வந்துடும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் இசட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒன்று தான். ஸோ சம் ஆஃப் ஆல் த காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும் டெல். அப்போ இந்த ஏ வெக்டருடைய உங்களோட டைவர்ஜென்ஸ் வேல்யூ வந்து 3. ஓகே. அடுத்து இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஒய் இசட் அண்ட் ஐ வெக்டார் இசட் எக்ஸ் இன்ட்டு ஜே வெக்டார் எக்ஸ் ஒய் இசட் கே வெக்டார் கொடுத்துறாங்க அப்படின்னா இது வந்து கர்ல் ஆஃப் ஏ. கர்ல் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டெல் கிராஸ் ஏ வெக்டார் கர்ல் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுவோம் அது நம்ம. ஸோ கர்ல் ஆஃப் ஏ வெக்டார் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுற பாருங்க. ஐஜேகே இந்த டெல்லோட ஆப்ரேஷன் டோ எக்ஸ் டோ ஒய் டோ இசட், ஏவோட காம்போனன்ட்ஸ் பார்க்குறீங்க ஒய் இசட் இசட் எக்ஸ் எக்ஸ் ஒய், அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டேரெக்டாக கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போகிறீங்க. ஐ டைம்ஸ் இதை எடுத்துக்கிட்டு இந்த காம்போனண்ட்டை ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. அகைன் ஜே டைம்ஸ் அகைன் அதே போல் காம்போனண்ட் வைஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்னா கிடைக்க போகுது 0ன்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார்ஸ் பி வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் பாருங்கள். சப்போஸ் ஏ டாட் பின்னு வச்சுக்கோங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் இருக்குன்னா மாட் ஏ இன்ட்டு மாட் பி இன்ட்டு காஸ் தீட்டா. கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு காஸ் தீட்டா தானே வேணும். அப்போ காஸ் தீட்டா வேணும்னா ஏ டாட் பி டிவைட் பை உங்கள் வெக்டார் ப்ராடக்ட்டில் போகிறீங்க மாட் ஏ இன்ட்டு மாட் பி. ஓகே. ஸோ அப்போ இந்த 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் வேல்யூ வந்து -4 கிடைக்குது. மாட் ஏ மாட் பி வந்து 3 கிடைக்குது. அப்போ -4/9. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 120. ஓகே. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கிராட் 5 ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க. இந்த அப்போ பையோட வேல்யூ கொடுத்துட்டு ஏயோட என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கிராட் 5னா டேரெக்டாகவே இந்த கிராட் 5 பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ரெஸ்பெக்ட் டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் போடுறீங்க. ஸோ அப்போ கிராட் 5 இது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா கிடைக்கும் 2xy ப்ளஸ் 2xzன்னு வந்து நிற்கும். ஸோ அதுதான் இது 2xy ப்ளஸ் 2xz. அதே போல் ஒய் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா x² ப்ளஸ் z² வந்து நிற்கும். இசட் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 2yz ப்ளஸ் x² வந்து நிற்கும். ஸோ அந்த இடத்துல உட்காருங்க. டோ பை பை டோ எக்ஸ் டோ பை பை டோ ஒய் டோ பை பை டோ இசட். இதுதான் ஆக்சுவலாக என்னது ஏ வெக்டருக்கு ஈக்குவல். அப்போ எந்த ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. ஸோ இது பாருங்க,
ஒரு ட்ரிபிள் வெக்டார் கொடுத்துட்டு வால்யூம் ஆஃப் டெல் டாட் ஏ வெக்டார்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஏ வெக்டார் கொடுத்துட்டாங்க. டெல் டாட் ஏ வெக்டார் வந்து நமக்கு தெரியும் 3. ஏன்னா சேம் xi yj zk தான். அப்போ 3 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கியூப் நாங்கள் கிடைக்கும். இது வந்து கியூப் ஆகிடும் இல்லைங்களா? வால்யூம் ஆஃப் த கியூப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 யூனிட் தான் ஏ கியூப் ஃபார்முலா. ஸோ இல்லை லென்த் ஆஃப் யூனிட்ஸ் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1 கியூப்னா 1 வால்யூம் ஆஃப் த கியூப். அப்போ 3 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கியூப் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ ஆன்சர் ஒரு 3. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம் எல்லாத்தையும் வந்து ஒரு ரிசல்ட்டாக கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? கர்ல் ஆஃப் கிராட் 5 0 ஆகிடும். ஸோ கர்ல் ஆஃப் கிராட் 5 இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது உங்க கொடுத்துருக்கேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் டெல் டாட் கர்ல் ஆஃப் ஏ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 வந்துடுது. கர்ல் ஆஃப் கிராட் 5 0 தான். டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிராட் 5 வந்து டெல் ஸ்கொயர் ஆஃப் பைன்னு எழுதிக்கலாம். கர்ல் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரிசல்ட்டுங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏ கிராஸ் பி கிராஸ் சி வெக்டருடைய காம்போனண்ட் தான். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஏ இன்டூ பி டாட் சி மைனஸ் பி இன்டூ ஏ டாட் சி. ஓகே, இந்த வெக்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே உள்ள வருது. ஓகே, ஸோ டெல் கிராஸ் ஏ வெக்டர் பார்த்தீங்கன்னா டெல் இன்ட்டு டெல் கிராஸ் ஏ டெல் டாட் ஏ மைனஸ் டெல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ வெக்டர். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ இது போல் ஒரு நிறைய ஐடென்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு கோர்வையாக நான் வீடியோ போடுறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்க. எம்சிக்யூஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி ஒரு 8000 ப்ராப்ளம் கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.